காரைக்காலில் தொடர் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் தகவல் நேரம் செய்தியாளர் இளவமதன் விவரம் என்ன? கனமழை எந்த அளவுக்கு பதிவாயிருக்கு? பாதிப்பு எந்த நிலையில இருக்கு? குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக காவிரியின் கடைமடை பகுதியில் தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் 3வது நாளாக தொடர் மழை பெய்து வருகிறது. நேற்று மழை பெய்ததன் காரணமாக தான் நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இன்று காலையும் கனமழை இருந்த காரணமாக பள்ளிகளுக்கு 2வது நாள் விடுமுறை விடப்பட்டது. தற்பொழுது பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக தொடர் மழை அங்கு பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற முடியாத நிலைதான் காணப்படுகிறது. ஏனென்றால் தொடர் மழை காரணமாக அனைத்து தாழ்வான பகுதியிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டால் காரைக்கால் நகர பகுதியில் நெடுங்காடு, கோட்டிச்சேரி, திருநள்ளாறு, திருப்பட்டினம், நிரவி ஆகிய பகுதிகளிலும் பல்வேறு கிராம பகுதியிலும் முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதேபோல நகரப்பகுதியில் உள்ள காமராஜர் சாலை, பள்ளிவாசல் சாலை போன்றவற்றில் சாலையிலிருந்து தண்ணீர் தேங்கி ஓடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இவற்றை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் தொடர் மழையால் அந்த பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடற்கரை பகுதியை பார்க்கும்போது கடல் சீற்றமாக இருக்கும். விளையாடக்கூடிய குழந்தைகள் விளையாட பொருள் முழுதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அவற்றை அகற்ற முடியாத சூழ்நிலை தான் காணப்படுகிறது. மேலும் மழை கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. ஏற்கனவே சென்றவர்களை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் காரைக்காலை பொறுத்தவரை இந்த கனமழை மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதித்திருக்குது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவமதன். திருவாரூரில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக 2300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சேந்தமங்கலம், கமலாபுரம், வடபாதிமங்கலம், கங்களாஞ்சேரி, மாங்குடி, கூத்தாநல்லூரில் கனமழை பெய்தது. இதேபோன்று நெம்மேலி, அதம்பார், வடகழி, கம்மங்குடி, நரிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 2300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. 5 ஏக்கர் விவசாயம் பண்ணோம். விதை நட்டு எல்லாம் தண்ணியில் முழுகி போய் 5 நாளாக மழையில் ஒன்றுமே தெரியல. எல்லாம் நட்டாக இருக்குது. வயலில் பார்த்தா குளம் போல் குளம் மாரி நிற்கிதுங்க. தண்ணி வடிகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் ரொம்ப கடனை உடனே வாங்கி ரொம்ப நஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம். பின்னாடி இருக்கிற 5 ஏக்கரும் நான் தான் சாவடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒரு வாரம் மழையில் கிடக்கு. முழங்கால் மட்டும் தண்ணியில் தான் இருக்குது. அது திரும்பி தேருமா என்னான்னு தெரியல. கவர்மெண்ட் ஏதாவது இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து எனக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தா தேவலாம். நெம்மேலி, அதம்பார் உள்ளிட்ட ஊர்களில் வடிகால்களை முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடியவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏக்கருக்கு 8000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கும் நிலையில் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதோடு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக பாம்பன், மண்டபம், தனுஷ்கோடி, மாங்காடு, சம்பை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிவை காண முடிந்தது. தொடர்ந்து பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்செந்தூர், உடன்குடி, குலசேகரப்பட்டினம், ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதேபோன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். இதேபோன்று திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாக பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக நாங்குநேரி, களக்காடு, அணைக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் 5 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.
இதேபோன்று கேரளா கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.